கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் செல்ல வேண்டும் என்றும் நம்மோடு கூட உள்ளவர்களையும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நாம் செய்ய வேண்டும் என்பதையும் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசித்த இந்த வசனம் இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யமுள்ள மனுஷனை பற்றியும் ஒரு தரித்திரமான மனுஷனை பற்றியும் சொன்னதான ஒரு சம்பவம். இந்த ஐஸ்வர்யமுள்ள மனுஷன் இந்த உலகத்திலே மிகவும் வசதியாக சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த தரித்திரரான இந்த மனுஷன், அவருடைய பெயர் லாசரு. அவர் தரித்திரனும் உடம்பெல்லாம் பருக்கள் நிறைந்தவராயும் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆட்ட ஆசையாக இருந்தான். நாய்கள் அந்த சரீரத்தில் உள்ள பருக்களை நக்கிட்டு, அப்படி இருக்கும் பொழுது திடீரென என்று இந்த தரித்திரன் லாசரு மரித்து அங்கே தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து விட்டான். மரித்தவுடனே இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். அப்பொழுது தன் கண்களை ஏறெடுத்த போது தூரத்திலே இந்த லாசரு ஆபிரகாமின் மடியில் இருக்கிறதை பார்த்தான். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி, தகப்பனே ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியினால் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ண வேண்டும், அவனை அனுப்புங்க என்று சொல்லி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கையில் நீ உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கள், அவன் இப்பொழுது தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்றும், மட்டுமல்ல நான் இருக்கும் இவ்விடத்திலிருந்து நீ இருக்கிற இடத்திற்கு வர முடியாது, ஏனென்றால் 2 பேருக்கும் இடையிலே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யவான், அப்படியானால் எனக்கு 5 சகோதரர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், லாசருவை அனுப்பி ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும், அப்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் இந்த இடத்திற்கு நரகத்திற்கு வரமாட்டார்கள் என்று சொன்னான். அப்பொழுது ஆபிரகாம், அவர்களுக்கு அங்கே மோசேயும் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும், கீழ்ப்படியட்டும் என்று சொன்னார். அப்பொழுது அந்த ஐஸ்வர்யன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமை, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு சென்றால் மனம் திரும்புவார்கள் என்றான். அப்பொழுது தான் ஆபிரகாம் சொல்லுகிறார், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால், கீழ்ப்படியாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் போய் சொன்னாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தான் நாம் நம்முடைய ஆத்துமாவையும் பிறருடைய ஆத்துமாவையும் முடிந்த அளவு பிறருடைய ஆத்துமாக்களையும் நாம் எரிகிற அக்னி நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு வேலை நம்முடைய உலக வாழ்க்கை. நாம் உலகத்திற்கென்று பல காரியங்களை செய்கிறோம், ஆனால் நித்தியத்திற்கென்று நாம் என்ன செய்கிறோம்? அதை தேவன் நம்மில் மிக மிக அதிகமாக எதிர்பார்க்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, அதன் கடைசி பாகம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்றவும் பிறர் ரட்சிக்கப்படவும் நாம் அனுதினமும் பிரயாசப்படுவோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எங்களை காத்துக்கொள்ளவும் பிறரையும் ரட்சித்து நாங்கள் யாவரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரவும் தேவன் கிருபை செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை
உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.